நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலத்தை பற்றிய தகவல்களை பற்றிதான். உலகில் மிக அதிகமானோரை பாதித்திருக்கும் நோயாக கருதப்படுவது சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய். அப்படிப்பட்ட சர்க்கரை வியாதியை போக்கக்கூடிய சிவபெருமானின் திருத்தலமாக விளங்குகிறது திருவாரூரில் உள்ள வெண்ணி கரும்பேஸ்வரர் என்னும் திருக்கோவில். மருத்துவர்களை தாண்டிய நம்பிக்கைதான் கடவுள் நம்பிக்கை. அந்த வகையில் இந்த கோவில் வெண்ணி என்னும் திருவெண்ணியூரில் உள்ள வெண்ணி கரும்பேஸ்வரரை வழிபட்டால் சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த திருக்கோவிலானது திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் என்ற ஊரின் அருகே உள்ள கோவில் வெண்ணி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள மூலவரின் திருநாமம் வெண்ணி கரும்பேஸ்வரர் ஆகும். நாயகியின் திருநாமம் அழகிய நாயகி என்கின்ற சௌந்தர நாயகி ஆகும். கோவிலின் நடையானது காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். சுமார் 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மிக பழமையான புராதன கோவிலாக இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த தலத்தை நாயன்மார்களில் முக்கியமானவர்களான அப்பர், சம்பந்தர் உள்ளிட்டோர் பாடியுள்ளனர். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த கோவிலில் சர்க்கரை மற்றும் ரவையை சேர்த்து வெண்ணி கரும்பேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து பிரகாரத்தை வலம் வந்து பின்னர் பிரகாரத்தில் தூவினால் சர்க்கரையை மட்டும் எறும்புகள் தின்றுவிட்டால் உடனே அவர்களுக்கு சர்க்கரை நோய் குறைவதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. வேண்டுதல் நிறைவேறினால் இங்கு வந்து சர்க்கரை பொங்கல் படைத்து தன் நேர்த்தி கடனை செலுத்துவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இங்குள்ள மூலவரான வெண்ணி கரும்பேஸ்வரரின் திருக்கோலமானது சற்று அற்புதமாக காணப்படுகிறது. வித்தியாசமான சிவத்தலங்களில் வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்றாக உள்ளது. வெண்ணி கரும்பேஸ்வரர் சிவலிங்கம் கரும்பு களிகளை ஒன்றாக சேர்த்து கட்டி வைத்தது போல் உள்ளது. இந்த திருக்கோவிலானது தஞ்சையிலிருந்து திருவாரூர் செல்லும் நெடுஞ்சாலையில் கோவில் வெண்ணி என்கின்ற ஊரின் அருகே அமைந்துள்ளது.